பியூட்டிஷியன் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த கிளாஸ்ல தியரிக்கல் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ப்ளீச்சோட கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ ப்ளீச்சோட ப்ராசஸ் வந்து நீங்க சரியான மெத்தட்ல பண்ணும்போது அதோட ப்ராசஸ் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ ப்ளீச் எப்போ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபேஷியல் நீங்க பண்ணணும். ஸோ ப்ளீச்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆக்டிவேட்டட் ப்ளீச் அண்ட் வித் ஆக்டிவேட்டட் ப்ளீச்னு ரெண்டு ப்ளீச் இருக்கு. ஸோ வித்தவுட் ஆக்டிவேட்டட் ப்ளீச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். வித் ஆக்டிவேட்டர் மட்டும் நீங்க மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா கிளியரா கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸோட அதாவது ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இது வந்து ஸ்கின் வைஸ் கலர் வைஸ் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராசஸ்மே இங்க இல்லை. ஒரு ஸ்கின் வைஸ் வேணா நீங்களோட மெத்தட் வேணா மாறலாம், அதாவது கிரீமோட மெத்தட் வேணா மாறலாமே தவிர்த்து கலர் வைஸ் எந்த விதமான டிஃபருமே கிடையாது. ப்ராப்ளம் வைஸ் வந்து நீங்க வந்து இதை சேஞ்சபிள் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ளீச் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்ட் இருக்கவங்க, அதே மாதிரி ஸ்கின் டேர்ன் ஆனவங்க, மெலஸ்மா இருக்கவங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, அதாவது சன் டேர்ன் ஆச்சுனாலுமே நம்ம ரிமூவ் பண்ணாலே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கின் பிரைட் ஆகும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீச் ப்ராசஸ். ப்ளீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆக்டிவேட்டர்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்கும். வித்தவுட் ஆக்டிவேட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு க்ரீம்ஸ் மட்டும்தான். அதை வந்து டீடர்னில் சேரும். அதாவது டீடர்ன் நம்ம யூஸ் பண்ணுறீங்களே அந்த டீடர்னுமே உங்களுக்கு இந்த வித்தவுட் ஆக்டிவேட்டர் பேஸில் தான் சேரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் பேஸ்லையுமே வந்து டீடர்ன் இருக்கும். ஸோ அது வந்து ப்ளீச். இந்த ப்ளீச்லாம் வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணாதது. ஸோ இதில் வந்து என்ன விதமான ப்ராசஸ் நீங்கள் பெரிய ப்ராசஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறது இல்லை. ஆனால் வித் ஆக்டிவேட்டர் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதை கிளியராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ப்ளீச் வந்து கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்க முடியும். வந்து ப்ளீச்சை வந்து நம்ம ஸ்கின்ல போடுறதுனால டேமேஜ் ஆகுமா? நிறைய பேர் வந்து எனக்கு ப்ளீச்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச் வேணாம்னு சொல்றவங்களுக்கு நீங்க வித்தவுட் ஆக்டிவேட்டர் ப்ளீச் வந்து சஜஷன் பண்ணலாம். வித் ஆக்டிவேட்டர்ன்றது வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பர் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்க தாராளமா சஜஷன் பண்ணலாம். ஸோ ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல எபிடெர்மஸ் டெர்மஸ் ரெண்டு லைன்ஸ் இருக்கு. ஸோ எபிடெர்மஸ்ல இருக்க மெலனினை அதாவது ஹைப்பர் பிக்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மெலனின் எக்ஸ்டர்ன் ஆகிறதுனால இந்த ப்ராசஸ் நடக்குது. அதாவது ஸ்கின் டர்ன் ஆகுதுனால சன்லைட் படும்போது மெலனினோட ப்ராசஸ் அதிகமாகிடும் நம்மளுக்கு. ஸோ அதிகமாகிறப்போ நம்ம ஸ்கின் ஈஸியாக வந்து டர்ன் ஆகுது. அந்த மெலனின் லெவலை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ப்ளீச் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து எபிடெர்மஸ்ல இருக்க இந்த மெலனினை நம்மளுக்கு ஹைட் பண்ணி அதாவது கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு டெர்மஸ்ல வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ இது வந்து எபிடெர்மஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு ப்ராசஸை பண்ணணும் அப்படின்றதான் 100% உண்மை. ஸோ எபிடெர்மஸ்ல இருக்க டர்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மெலனினை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஹைட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட ப்ராசஸ். ஸோ ப்ளீச் பண்ணுறதுனால ஸ்கின்ல எந்த விதமான டேமேஜுமே இருக்காது. இதுவே ரொம்பவே ஆக்னி இருக்குங்க, அதாவது பிம்பிள் ஆக்னி, ரெட்டிஷ் பிம்பிள் இந்த மாதிரி இருக்கு, இல்லை சம் ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது அவங்க ஸ்கின்ல வந்து ரொம்பவே டேமேஜாக இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் ப்ளீச் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிம்பிள் இருக்கவங்களுக்கு ப்ளீச் சஜஷன் பண்ணக்கூடாது. ஸோ ப்ளீச் பண்ணும்போது அவங்க ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அதாவது வித்தவுட் ஆக்டிவேட்டட் ப்ளீச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், வித் ஆக்டிவேட்டட் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ப்ளீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் பண்ணுற பட்சத்தில் சின்ன அந்த வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் இருக்கும்ல அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து டர்ன் ஆகும். ஸோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது பவுல்லாம் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா பீங்கான் பீஸில், அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பவுல் வேணும், ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க, தென் வந்து காட்டன்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணணும். ஹெட் பேண்ட் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் பட வேண்டாம், நம்மளுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஃபேஸில் மட்டுமே நம்ம கவர் அப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணி போகிறோம், டவல் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சலூன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இந்த வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சோட ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீச்சுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். ஸோ கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ ப்ளீச் க்ரீம் போடணும். ஸோ ஃப்ரீ ப்ளீச் க்ரீம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ளீச் க்ரீம் ஆட் பண்ணுவீங்க. ப்ளீச் க்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ளீச் க்ரீம் ஆட் பண்ணுவீங்க. ஃப்ரீ ப்ளீச் க்ரீம்னா என்ன? ஃப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்படின்றது நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க ப்ளீச் பண்ணால் வந்து ஹேர்லாம் அப்படியே ஒயிட் ஆகிடுமா, ப்ரௌன் ஆகிடுமா, கலர் சேஞ்ச் ஆகிடுமா. ஆனால் ப்ளீச்சோட ப்ராசஸ் சரியாக பண்ணலாம் இது எல்லாமே ஆகும். ஸோ ப்ளீச் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து மாறும்போது நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேரோட கலர் சேஞ்சபிள் ஆகும். இந்த அதாவது ப்ரீ ப்ளீச் க்ரீம் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. என்னதான் ப்ராசஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ப்ரீ ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே
பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை வைப் பண்ணக்கூடாது. அதை வைப் பண்ணாமல் அதுக்கு மேலே தான் நம்ம ப்ளீச் க்ரீம்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த ப்ளீச் க்ரீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வித்தவுட் ப்ளீச் க்ரீம், அதாவது வித்தவுட் ஆக்டிவேட்டரில் இருக்க ப்ளீச் க்ரீம்னா நீங்கள் அடுத்து அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு 15லேருந்து 20 மினிட்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணால் போதும். இதை வந்து டார்க்காக இருக்க ஸ்கின்க்கு 1/2 hour வைக்கணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எல்லா ஸ்கின்க்குமே ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுனாங்களே அதுவே கரெக்டான ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வித் ஆக்டிவேட்டரில் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அதாவது வித் ஆக்டிவேட்டரில் நீங்கள் க்ரீம்ஸ் வந்து 3:1 அப்படி எடுப்போம். க்ரீம்ஸ் வந்து 3 பஞ்ச் ஆஃப் எடுக்கிறீங்க, அதாவது 3 இது எடுக்கிறீங்க அப்படின்னா 1 பிஞ்ச் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஸ்பேச்சுலால 3 டைம்ஸ் நீங்கள் க்ரீம்ஸ் எடுக்கும்போது அதுக்கு 1 பிஞ்ச் ஆஃப் மட்டுமே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நிறைய பேர் என்ன 1 ஸ்பூனுக்கு 1 பிஞ்சா 8 பிஞ்சு, சம்டைம்ஸ் நான் ஒரு யூடியூப்லேருந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி வந்து இதில் 8 பிஞ்ச் போடணும், 10 பிஞ்ச் டார்க்காக இருக்கும் 10 பிஞ்ச் போடணும். இந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ப்ளீச் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பேச்சுலால கொஞ்சமாக எடுக்கிறீங்க. இப்போ குவான்டிட்டியே வந்து கொஞ்சமாக இருக்குது, இவ்வளோதான் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 3 இதுக்கு ப்ராசஸ்க்கு 1 பிஞ்ச் போட்டால் போதும். இதுவே நீங்கள் ஒரு ஸ்பூன் பேஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்பூனுக்கு 1 பிஞ்ச் அந்த பேஸ் ஆஃபில் வரலாம். ஸோ ஸ்பூன் எடுக்கிறனாலே ஒரு குவான்டிட்டி லெவல் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ 3 ஸ்பூன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 பிஞ்ச் 3 பிஞ்ச் அது மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது டர்ன்ஸ் எல்லாமே கிளியராக ப்ராசஸிங்காக உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ரிமூவ் ஆகும். இதை விட்டு நீங்கள் நிறைய பிரைட்னஸ் கிடைக்கும் ஆக்டிவேட்டர் போட்டான்னு சொல்லி நிறைய ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமான இஷ்யூஸ் தான். ஸோ ப்ளீச் பொறுத்த வரைக்கும் என்ன ரீசனுக்காக ப்ளீச் வராங்க, ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வராங்க. ப்ளீச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அமுச்சிடக்கூடாது. அதாவது ப்ளீச் க்ரீம் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வைப் பண்ணதுக்கப்புறம் ஐஸில் காட்டன் வச்சுக்கோங்க. ஐஸில் ப்ளீச் யூஸ் பண்ண வேண்டாம். ஐஸ்க்கு தனியாக ப்ளீச் இருக்குது, அதாவது ஐஸ்க்குன்னு தனியாக டர்ன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஐஸ்க்கு போடாமல் ஃபுல் ஃபேஸில் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஐஸ்க்கு ஒரு காட்டன் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ 15 to 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு தென் வந்து போஸ்ட் ப்ளீச் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி தான் கஸ்டமரை நீங்கள் வெளியில் அனுப்பணும். ஸோ போஸ்ட் ப்ளீச் க்ரீம் அப்ளை பண்ணாமல் வெளியில் அனுப்பக்கூடாது. என்ன ரீசனுக்காகனா உடனே அவங்க வெளியில் போகும்போது அந்த யூரேசரோட சன் டர்ன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ளீச் க்ரீம் பதிலாக சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ளீச் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸில் ஒரு மாதிரி ஆகிடும். தென் வந்து போயிட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் சோப்பு போடுறது, அதில் க்ரீம் போடுறது. ப்ளீச் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஷியல்ஸ் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஷியல்ஸோட க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து ப்ளீச்சுக்கு அப்புறம் நீங்கள் போஸ்ட் ப்ளீச் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான க்ரீம்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க 6 to 7 hours வந்து அவங்க சோப்பு, பவுடர், க்ரீம்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரு 7 hours அப்படி விட்டுட்டு தென் ஆஃப்டர் நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க ரெகுலராக கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீச்சோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்மளோட அகாடமியில் ஃப்ரீ பியூட்டிஷியன் கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு நான் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு பியூட்டிஷியன் ஆகணும் ஆனால் என்னால் பே பண்ணி பியூட்டிஷியன் ஆக முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா.